ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில நல்லா ஒத்துப்பாரு. சில விஷயத்தை பத்தி நீ அதிகமா யோசிக்கிற. அதிகமா யோசிச்சுட்டு என்கிட்ட நீ சொல்ற ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கையில நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா சில விஷயங்களும் சில நபர்களும் தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. ஆனா உண்மையாவே நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கையில யாராவது தடுத்தாங்களான்னு நல்லா யோசிச்சா தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது நீதான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா செஞ்சிருக்க, அதுவே செய்யக்கூடாது அப்படின்னா அதை நீ செய்யவே மாட்டேன். இதுதான் உண்மையான விஷயம். இதுக்காக மத்தவங்களை போட்டு இவங்களாலதான் நான் செய்யல, உங்களாலதான் நான் செய்யல அப்படிங்கறதெல்லாம் சும்மா. புரிஞ்சுச்சா? முதல்ல உன் மேலதான் தப்பு. சில விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா செஞ்சிடணும். அதை விட்டுட்டு இவங்களாலதான் செய்யல, அவங்களாலதான் செய்யலன்னு யாரு மேலேயும் எப்பயும் பழிய போடக்கூடாது. முதல்ல கை காட்டுறீங்க பார்த்தீங்களா? அப்ப கையை காட்டும் போது ஒரு கையை தான் நீங்க மத்தவங்களை காட்டுவீங்க, ஆனா மீதி 4 விரலும் உங்களை தான் காட்டும். அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. மற்றவங்க தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத என்னைக்குமே எப்பயுமே சொல்லாதீங்க. புரிஞ்சுச்சா? உன்னுடைய வாழ்க்கையில நீயா இரு. எல்லா விஷயத்திலையும் நீ உன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. அதை விட்டுட்டு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தேன், அவங்கதான் கெடுத்துட்டாங்க, இவங்கதான் கெடுத்துட்டாங்கன்னு யாரு மேலேயும் எப்பயும் தப்பான ஒரு விஷயத்த போடாத. அவங்க நீ வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கவுங்க செய்யலாம். ஆனா உனக்கு தெரியும்ல உன்னுடைய வாழ்க்கைய பத்தி, அதுக்கு நீ தானே பொறுப்பு. எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில தடையா இருந்திருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு எரியிற சக்தி உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கா இல்லையா? நீதான் இனிமே அடுத்தவங்களை இவங்க என்ன இதை செஞ்சுட்டாங்க, அவங்க என்ன அதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லாம உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழணும். தேவையே இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இது நடந்துட்டு அது நடந்துட்டு இவங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, அவங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாம உன் வாழ்க்கைய நீ வாழ்றதுக்கான வழிய பார். போதும் அடுத்தவங்களை காரணம் காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி வச்சதெல்லாம் போதும். இனிமே யாரையும் நீ காரணம் காட்டக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் நீயா ஒரு முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில பல நாள் இழந்துட்ட, இனிமே எந்த ஒரு நாளையும் நீ இழக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த இழந்துட்ட, இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அதை பிடிச்சு வச்சுக்கிறதும் இல்ல பிடிக்காம விட்டுறதும் உன்னுடைய கையில தான் இருக்கு. காலம் முழுக்க அழுதுகிட்டே இருக்க போறியா? எத்தனை தடை வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேற போறியா அப்படிங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் மற்றவங்களை காரணம் காட்டி எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டது போதும். இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில யாரையுமே காரணம் காட்டாம, யாரையுமே எந்த ஒரு விஷயமும் இவங்கதான் கெடுத்துட்டாங்க, நான் இன்னைக்கு இதை செய்யலாம்னு நினைச்சேன், அன்னைக்கு அதுதான் செய்யலாம்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டே இல்லாம உன் வேலையை நீ பாரு. நிச்சயமா நல்லது நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இருப்பேன். நீ தேடுற ஒவ்வொன்றும் கண்டிப்பா நான் கிடைக்க செய்வேன். அதுக்கான முயற்சி உன்னுட்டையும் இருக்கணும். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில இழந்துட்டேன், நிறைய நாள் இழந்துட்டேன். இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காம, இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. அது போதும். நீ நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும். உன்னுடைய வாழ்க்கையில நிறைய நாள் நிம்மதியை தானே தொலைச்சிட்டு நிக்கிற. இனிமே எந்த நிமிஷத்திலையும் உனக்கு நல்லது அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும். எத்தனையோ காலங்கள் உன்னை நான் ஏமாத்திட்டேன்னு எல்லா நிமிஷமும் கதறிக்கிட்டு இருக்க. ஆனா சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுக்குவ, நான் உன்னை ஏமாத்தல. உன்னுடைய வாழ்க்கையில நீதான் சில விஷயத்துல ஏமாந்து நான் தந்த விஷயத்துல எல்லாம்
விஷயத்துலையும் நீ ஏமாந்த அப்படிங்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட எல்லா விஷயத்தையும் நான் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சாய் நிச்சயமா என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையோட இருங்க. உங்க நம்பிக்கையை என்னைக்கும் வீணாக்க மாட்டேன். நிறைய விஷயம் அழுதாச்சு. இனிமேலாவது எதை பத்தி சிந்திக்கலாம், எந்த விஷயத்த பத்தி செய்யலாம். இனிமேலாவது மற்றவங்கள குறை சொல்லிட்டு இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு செய். இது வரைக்கும் மற்றவங்கள காரணம் காட்டி சில விஷயத்த தள்ளி போட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் காட்டி தள்ளி போடாம இரு. நீ எப்பயுமே நல்ல பிள்ளைதான். ஆனா சில விஷயங்கள் உன்னை சில நேரத்துல தப்பா யோசிக்க வைக்குது. அதெல்லாம் விடு, பாத்துக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இன்பம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்து துன்பம் ஆனது நீங்கும். கவலைகள் என்றுமே வேண்டாம். சந்தோஷம் இருந்தாலே போதும். சீக்கிரமா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில கவலை இருக்கும்போது தானே தப்பு தப்பா என்னென்னமோ தோணுது. இதை செய்ய வேணாம், அதை செய்ய வேணாம், அப்படி இப்படின்னு. ஆனா நல்ல விஷயம்னு ஒண்ணு இருந்தா, மனசுக்குள்ள வந்தா எல்லாமே தானாவே உங்களுக்கு நல்ல நல்ல யோசனை வரும். தைரியமா இருக்கிற வழிய பாருங்க. எல்லா விஷயத்திலையும் பயந்து 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 செய்யறத விட நான் எல்லாத்தையும் சாதிப்பேன், எல்லா விஷயத்தையும் நான் தனியாளா நின்று வென்று வருவேன் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா மற்றவங்க கிட்ட நீங்க சொல்றதை விட உங்களுடைய மனசாட்சி கிட்ட நீங்க சொல்லுங்க, நம்ம தனியா இருந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கு முதல்ல தெம்பு கொடுங்க. காலம் முழுக்க யாரையும் நம்பி இருக்க வேணாம். யார் மேலேயும் பழி போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். காலம் முழுக்க நீங்க தைரியமா முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு வெளியே பாருங்க. உங்க தைரியத்துக்கு நான் துணையா இருப்பேன். தைரியமா இரு. எப்பயும் எல்லா நாளும் உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாடுபட்டு உழைச்சி உன்னை காப்பாத்துறது இந்த சாயுடைய வேலை. சாய் இருக்க பயம் எதற்கு இல்லை. என்னைக்கும் இந்த சாயுடைய துணை உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய சமயம் நீ யோசிச்சிருக்கல்ல, உனக்கு யார் இருப்பாங்க, என்ன விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் திடீர்னு இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நிறைய விஷயம் உனக்காக நான் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி இனிமே வரும் காலமும் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து நிறைய நல்ல விஷயத்த செஞ்சு கொடுத்து உன்னை வாழ வச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய துரோகங்கள், நிறைய காயங்கள், இது எல்லாம் கூடிய சீக்கிரமா மறையும். நிச்சயமா நான் மறைய வைப்பேன். நீ இதுக்கு மேலே எதையும் நினச்சி கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி மனசில் எல்லா விஷயத்தையும் ஏற்றிக்கிட்டு ஐயோ இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். எது நடந்தாலும் நமக்காக சாய் இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தை கொண்டு வா. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்பம் அப்படிங்கிறது நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில வரும். ஐயோ நம்ம வாழ்க்கையில இன்பம் வராதோ, நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. தோத்து போற காலம் எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சு சந்தோஷமா வாழ வேண்டிய நாளுங்கிறது மிக பக்கத்துல வந்துட்டு. இதுக்கு மேலேயும் அடுத்தவங்களை காரணம் காட்டிக்கிட்டு அடுத்தவங்க இதை செய்ய விடல அதை செய்ய விடலைங்கிறதெல்லாம் போதும். வயசா ஆயிடுச்சு. இனிமே நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவெடுக்கணும். தைரியமா இருக்கிற வழியை பார். என்னைக்கும் உன் கூட நான் இருப்பேன். இந்த சாயை மீறி உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நடந்துராது. இந்த சாய் இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி உனக்கு நிச்சயமா நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.